ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ பொது தமிழ் குரூப் 4க்கு பொது தமிழ் வந்து எப்படி நம்ம ஈஸியாக ரெடி ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? எனக்கு வந்து நான் ஒர்க் போயிட்டுருக்கேங்க, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லை நான் வந்து காலேஜ் போயிட்டுருக்கேங்க. ஸோ நான் டெய்லி என்னோடய ஒர்க்ஸையும் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்து ரெடி ஆகணுங்கிற ஐடியாவில் வந்து இருக்கேன். ஸோ எப்படி ஈஸியாக படிக்கலாம் அந்த மாதிரி எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளானரை நீங்கள் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தமிழுக்கு வந்து புது சமச்சீர் 6லேருந்து 12 படிக்கணும், பழைய சமச்சீர் 6லேருந்து 10 படிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த வயசு வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ 6ஆம் வகுப்பு புது சமச்சீர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 9 இயல் இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு இயல்ங்கிறது டக்குன்னு முடிஞ்சிடும். 20 நிமிஷம் கூட உங்களுக்கு தேவைப்படாது. டக்குன்னு முடிஞ்சு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு இயல் மட்டும் படிங்க, போதுமானது. சரிங்களா? அதை ஃபைனலாக ஒரு நாள் ரிவிஷன் பண்ணுங்கள். 7வது ஸ்டாண்டர்டும் 9 இயல் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு இயல் மட்டும் படிங்க. கடைசி ஒரு நாள் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். 8ஆம் வகுப்பு 9 இயல் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு இயல் மட்டும் படிங்க. கடைசியாக ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுங்கள். அதே போல் தான் 9ஆம் வகுப்பு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 9 இயல் இருக்கா. ஸோ 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பும் ரொம்ப முக்கியம் கொடுத்து நம்ம படிக்கணும். 60லேருந்து 70% கொஷின் ஆன்சர் வந்து நமக்கு அதுலேருந்து ப்ளேஸ் ஆகுங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்போது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இயலை நீங்கள் 2 நாள் படிக்க போகிறீங்க. அதாவது 2 நாளைக்கு ஒரு இயல், அப்போ 18 நாள் எடுத்துக்குது. லாஸ்ட்டில் 2 நாள் என்ன பண்ண போகிறீங்க? ரிவிஷன் பண்ண போகிறீங்க. சரிங்களா? அதே போல் தான் 10th இருக்கக்கூடிய 9 இயலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 நாளைக்கு ஒரு இயல் படிக்க போகிறீங்க, 2 நாள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அப்போ மொத்தமாக படிக்கிறதுக்கு 70 நாள், ரிவிஷனுக்கு 5 நாள், 75 நாள் ஆகிடுச்சா? ஸோ ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக படிக்க போகிறீங்க. நமக்கு இப்போ இருந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 வந்து ஏப்ரல் 25 தாங்க நோட்டிஃபிகேஷன் வருது. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 2nd வீக் தான் நமக்கு எக்ஸாமு இல்லைங்களா? அப்போ சாலிடாக நம்மக்கிட்ட ஒரு 7.25 மாதம், ஒரு 7.5 இல்லைன்னா 7 மாதம் கூட வச்சுக்கோங்க. அப்போ 75 நாளுங்கிறது என்னதுங்க? ஒரு 2.25 மாதம் உங்களுக்கு முடிஞ்சிருதா? ஈஸியாக என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 75லேருந்து 80 கொஷின் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு வரும் இல்லைங்களா? 6th-லேருந்து 10th வரைக்கும். ஸோ அதை ஈஸியாக நீங்கள் ஒரு 75 நாளில் நீங்கள் பிடிச்சிடுறீங்க. சரிங்களா? அப்போ அடுத்து அப்படியே வரும்போது 11th 12th வந்து பாருங்களேன், 8 இயல் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 இயல் கூட நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஏன்னா ஒரு இயல் படிக்கிறதுக்கே அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும் நமக்கு. ஸோ தாராளமாக 3 கூட படிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு நாளைக்கு 2 இயல் அப்படிங்கிற ஃபேக்ட் படி நம்ம 5 நாள் டைம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, அதே போல் 12th-க்கும் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? 5 நாள் டைம் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக ரிவிஷனுக்கு ஒரு நாள். ஏன்னா ரொம்ப சின்ன கண்டென்ட் தாங்க இருக்கும், ஈஸியாக ரிவைஸ் பண்ணிடலாம். இப்போ மொத்தமாக 11 12 முடிக்கிறதுக்கு வெறும் 11 நாள், 2 வாரம் கூட அவ்வளோ பாருங்கள், டக்குன்னு வந்துடுதா? அடுத்து இதே பழைய சமச்சீர்னா அதை முடிக்கிறது இன்னும் ரொம்ப ஈஸிங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு ரொம்ப ஈஸி. இந்த 3 நாளுங்கிறதே ரொம்ப அதிகம் தான் நமக்கு. என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு டேர்ம், ஒரு நாளைக்கு ஒரு டேர்ம் படிங்க. 3 டேர்ம் இருக்குங்களா இல்லைங்களா? ஸோ ஒரு டேர்ம் மட்டும் படிங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கவர் பண்ண போகிறோம். 11th 12th அதே போல் தான் சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும்தான் கவர் பண்ண போகிறோங்கிறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்னா 6th to 10th பழைய சமச்சீருமே அதே போல் தான். அதுவும் இல்லாமல் பாடப்பகுதியெலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மொழித்திறன் பயிற்சி விளாண்டுக்கிட்டே படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே இப்போ ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷராகவே இருந்தாலும் 1/2 மணி நேரம் போதுங்க உங்களுக்கு ஒரு யூனிட் முடிக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு நாளைக்கு ஒரு டேர்முங்கிறபடி 3 நாள் கொடுத்துருக்கோம். எல்லாத்துலேயுமே 3 நாள் தான் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக ஒரு 3 நாள் மொத்தமாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி இங்கனக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம்? டைம் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். அப்போ இங்கிட்ட ஒரு 15 நாள், ரிவிஷனுக்கு ஒரு 3 நாள், 18 நாள் ஆச்சு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 75 நாள், அப்புறம் ஒரு 11 நாள், இப்போ ஒரு 18 நாள். என்னங்க வருது? 8 9 10 14, இங்கே ஒரு 1 ஆச்சா? 7 8 9 10 104 நாள் சாலிடாக ஒரு 3 மாதம் 10 நாளில் என்ன ஆகிடுது? உங்களுக்கு சிலபஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகிடுது. ஓகேங்களா? அதுவும் ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் எல்லாத்தையுமே வச்சுருப்பீங்க. ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக அவங்களால கண்டிப்பாக முடிக்க முடியும். ஸோ அப்போ நம்மளோட பிளான் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சோன்னே அப்படியே போகிறது கிடையாது. அதாவது ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டாண்டர்ட் போகிறீங்க. அதையும் படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ரிவிஷன். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கணும். அப்போது இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 7 மாதம் நான் சொன்னேன்னா அதில் நீங்கள் ரொம்ப மெதுவாக படிச்சிங்கன்னா கூட ஒரு 3 மாதம், இல்லை வேகமாக படிச்சிங்கன்னா ஒரு 2 மாதத்தில் கூட உங்களால் இதை முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஒரு 3.5 மாதம்னு கூட வச்சுக்கோங்க. இதை 3.5 மாதத்தில் முடிச்சிட்டிங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு 7.5 மாதம் நம்ம டைம் எடுத்துருந்தோம். அப்போ இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது? இன்னும் ஒரு 4 மாதத்தில் உங்களால் தாராளமாக ஜிஎஸ்சியும் வந்து படிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ரெஷர், அதாவது எனக்கு ஆனாவனா கூட டிஎன்பிசியில் தெரியாதுங்கன்னு இருந்தாலுமே உங்களுக்கு இந்த 3.5 மாதங்கிறது ரொம்ப அதிகம். நீங்கள் எவ்வளோ ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் இந்த 3.5 மாதங்கிறது ரொம்ப அதிகம் தான். சரிங்களா? ஸோ காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் கூட ஈஸியாக இந்த பிளானரை உங்களால் ஃபாலோ பண்ணி எக்ஸாமை அட்டெம்ப்ட் வந்து கிளியர் பண்ண சான்சஸ் இருக்குது.
ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்க்கு வந்து எப்படி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 40லேருந்து 48 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அவங்கள ஸ்கோர் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா. ஸோ இதே போல் வந்து மேக்ஸுக்கும் உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. சீக்கிரமே அதுக்கான ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.